தலைப்பு என்ன? காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். நம்முடைய தலைப்பு தேவனுடைய உண்மைத்துவம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 அடிப்படையான வசனம். Lamentation chapter 3 verse 22 and 23 are our key verse for the whole month. இந்த மாதம் முழுவதும் இதான் நம்முடைய தலைப்பு. போன வாரம் நான் உங்களுக்கு முதல் பிரசங்கம் கொடுத்தேன். என்ன பிரசங்கம்? கஷ்டத்தின் இடங்களிலே நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஹோப் இன் த ஹார்ட் பிளேஸ். கஷ்டமான இடங்களாக இருக்கலாம். நிறைய பேர் என்னிடத்தில் சொன்னீர்கள், பாஸ்டர் ஆண்டவர் என்னோடு பேசினார். சிலர் நீங்கள் என்னிடத்தில் சொல்லலை, ஆனால் உங்ககிட்ட ஆண்டவர் பேசி இருக்கலாம். எல்லாரும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எல்லாரும் சொன்னீங்கன்னா பாஸ்டருக்கு பெருமை வந்துடும். அதனால் ஆண்டவர் சில பேரை சொல்ல வைப்பார், சில பேரை சொல்ல வைக்க மாட்டார். உள்ளுக்கே பதித்து வைத்து கொள்வார்கள். ஆனாலும் கர்த்தரோடு உறவு கொள்வார்கள். அப்படிப்பட்டவளாய் நீ இருந்தால் ரொம்பவும் சந்தோஷம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். நம்ம எல்லாருக்கும் உறவு ஆண்டவர் கூட. ஆனால் யாரெல்லாம் வசனத்தை கேட்டு, சில அம்மா சொல்லுவாங்க சம்டைம், இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறடா நீனு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஒரு காது வழியாய் கேட்டு இன்னொரு காது வழியாய் விட்டுறான் பாருவேன் அப்படின்னுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இவ்வளோ நாளாய் அப்படி நீ செய்திருந்தனா இன்னுமா அப்படி செய்யாத. நீ கேட்கிறது என்ன செய்யணும்? உன் உள்ளத்துக்குள்ளார பாயும்படிக்கு இடம் கொடு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. So my people of God, today we are going to look at the scripture. எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 19 துவங்கி 25ஆம் வசனம் வரையிலும் உங்களுக்கு இந்த வசனங்கள் வாசித்து ஆயிற்று. தமிழிலும் கேட்டுட்டீங்க, ஆங்கிலத்திலும் கேட்டுட்டீங்க. இதன் அடிப்படையில் பிறக்கிறது இரண்டாவது ஒரு பிரசங்கம். இன்றைக்கு நம்முடைய தேவ பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும்படிக்கு நான் உங்களை அழைக்கிறேன். தலைப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இறுக்கமாக பிடித்துக்கொள், நம்பிக்கையை இழக்காதே என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கேன். இறுக்கமா பிடிச்சுக்கோ ஆண்டவரே, இறுக்கமா பிடிச்சுக்கோ. அப்பா ரோத்தனை எடுத்த பிள்ளை ஓடி போய் அப்பாவை பிடிச்சிக்கும். இறுக்கமா பிடிச்சிக்கும். அப்பா அடிக்காதீங்க, அப்பா அடிக்காதீங்கன்னு கத்தும். அந்த மாதிரி என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இறுக்கமாக ஆண்டவரை பிடித்துக்கோ. உன் நம்பிக்கையை இழக்காதே. ஆமென். ஹோல்ட் ஆன் டைட், டோன்ட் கிவ் அப். யாராவது நீங்க நம்பிக்கை இழந்தவர்களாய் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? வேண்டாம், அவரை பிடித்துக்கொள். அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். தாயின் அன்பு மாறலாம், தந்தையின் அன்பு மாறலாம், ஆனால் அவர் அன்பு மாறாதான். நீ நம்பினோர் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். நம்முடைய அடிப்படையான வசனத்தை உங்களுக்கு இந்த வசனங்களிலே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 to 25 வரைக்கும் அதில் வருகிற வசனத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், கேளுங்கள். 23வது வசனத்தை கவனியுங்கள். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு முதலாவது ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன், கேளுங்கள். Let us hold fast the confession of our hope without wavering, for he who promised is faithful. அந்த வசனத்தை நான் கேட்க போகிறோம், நான் வாசிக்கிறேனம்மா. நீ ரெடியாக இருக்குன்னு எப்போ வாசிக்க சொல்கிறேன். ஓகே, ஆல்ரைட். நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் தமிழில் வாசிக்கிறதுக்கு. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? நம்ம
அசைவு இல்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் என்று வசனம் சொல்லுகிறது. நிறைய நேரத்தில் அசைந்து விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். நிறைய நேரத்தில் நம் விசுவாசம் வேறு ஆழமாய் இருந்தாலும் புடுங்கப்படுகிறது போல சூழ்நிலைகள் வருகிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளை அசைக்கப்படக்கூடாது. இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட அவர் பேசும்படி விரும்பி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். மறுபடியும் அந்த தலைப்பை நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? தலைப்பு இறுக்கமாக பிடித்துக்கொள், நம்பிக்கை இழக்காதே. சொல்லுங்க பார்க்கலாம். இறுக்கமாய் பிடித்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறுக்கமா என்ன செய்து பிடித்துக்கொள். எனக்கு உடனே ஆண்டவர் ஞாபகத்துக்கு கொண்டு வரார். அமெரிக்கா தேசத்திலும் பல தேசங்களிலும் புயல் காத்து அடிக்குது. நம்ம வாழ்கிற தேசம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். Our country is a blessed country. Say amen. Shall we bless Malaysia? Put up your hand and bless Malaysia. Say, Lord, we bless our country Malaysia. எங்க தேசமான மலேசியாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஏன்னா நம்ம தேசத்தில் பூமி அதிர்ச்சி இல்லை, பேச்சு நடக்குது, வரக்கூடும். ஆனாலும் கர்த்தர் அனுமதித்தது கிடையாது. நிறைய மழை பெய்ந்து புயல் காற்று அடிச்சிருக்குது. ஆனால் சில தேசங்களிலே அடிக்கிறது போல அடித்தது கிடையாது. நம் சில சமயத்தில் இந்த புயல் காற்றில் மாற்றிக்கொண்டவர்களே பல தேசங்களிலே பார்க்கிறோம். அவர்கள் மரங்களை பிடித்து கொள்கிறார்கள், அங்கேயும் இங்கேயும் பிடித்து கொள்கிறார்கள். சில புயல் காற்று மரத்தையே பிடுங்கிட்டு போயிடுறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னை பிடித்துக்கோ, என்னை பிடித்துக்கோ, என்னை சார்ந்து கொள். அல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் சோர்வு வரும், கஷ்டங்கள் வரும். நம் வாழ்க்கையில் வியாதி என்ற ஒரு பலவீனம் வந்து நம்மை தாக்கிவிடும். வேலை இடத்துல உனக்கு பல விதமான சூழ்நிலை வரும். உன்னை வேலையை விட்டு நீக்கும்படி யாரோ சதி திட்டம் போட்டு கொண்டு இருக்க முடியும். ஐயோ என்று இதுவரைக்கும் நீ அழுது கொண்டு இருந்தாய், என்ன செய்வேன் என்று தெரியாமல் இருந்தாய். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை ரொம்ப சிம்பிள். இதுவரைக்கும் என்னென்னமோ முயற்சி செய்தல்ல, இன்னைக்கு நீ என் சத்தத்தை கேள், என்னை பிடித்துக்கொள், என்னை பிடித்துக்கொள், என்னை சார்ந்து கொள், என் பக்கமாய் வா. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க போறோம். கோடிடாதவர்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். I want you to participate in the word of God. If you have not underlined, come, let's underline. Let's trust the Lord. Let's utter on our lips. For the scripture says, let us hold fast the confession of our hope without wavering. For he who promised is faithful. வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நல்லவர். அவர் பெரிய காரியத்தை உனக்கு செய்வார். இதை எப்படி நான் வர்ணிப்பேன் என்று நான் யோசித்தேன். How will I describe this experience? இதை எப்படி உனக்கு வர்ணிப்பேன்? ஆண்டவர் எனக்கு ஒரு காட்சி காட்டினார். பேதுரு என்ற இயேசுவுடைய சீஷன் இருந்தான். ஒரு நாள் இந்த சீஷர்கள் படகுகளை அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். தனித்து அவர்கள் படகுல இருக்கிறார்கள். புயல் அடித்து கொண்டு இருக்கிறது. அப்போது இயேசு கடலிலே நடந்து வந்தார் என்று நாம் எல்லாரும் அறிகிறோம். I want you to come with me to Matthew chapter 14 verses 22 to 33. If you will come to such verses, I'm going to give you some verses. Come, let's open to the scripture. வேதத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 22 இருந்து 33ஆம் வசனம் வரையிலும். I call you
to look at the verses because faith develops. விசுவாசம் நமக்கு என்ன செய்கிறது என்றால் வளருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அங்கே பிரியமானவர்களே, இந்த சம்பவம் எப்ப நடக்குது என்று நாம் பார்த்தா, இயேசு 5000 பேரை போஷித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் போஷித்த பின்பு சீஷர்களை படகுகளை ஏற்றி போக பண்ணிவிட்டு அவரோ என்ன செய்தார், ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே ஜெபிக்க போய்விட்டார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. I want you to look at verse 24. Matthew chapter 14 and verse 24. Meanwhile the boat was already a considerable distance from land, buffeted by the waves because the wind was against it. நாம் கேட்போம், வாசியுங்கள். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. நல்ல கவனிங்க, இயேசு ஜெபிக்க போயிட்டார், படகுகளை சீஷர்களை ஏற்றி விட்டுட்டார், படகோ இப்போது கடலுக்குள் போய்விட்டது. அங்கே இந்த படகு அலக்களிக்கப்படுகிறது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அது ஒரு சமயம், இரவு வேளையிலே சீஷர்கள் எல்லாம் படகுகளை நடு சமுத்திரத்திலே மாட்டிக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பலத்த காற்று அடிக்கிறது. உங்களுக்கு நான் ஒரு வர்ணிப்பை கொடுக்கிறேன், so that you will understand it better. Put yourself as a disciple in the boat in the deep sea and there is a storm. Shall we say amen? அங்கே சீஷர்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா. ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் அவருடைய கரத்தை எப்போ தெரியுமா நீட்டுவார்? உன்னால் ஒன்றும் செய்ய முடியலன்ட்டு நீ நிற்கும் போது அவர் பலத்த கரத்தை அப்போது நீ காண்பாய். அதனால என் வாழ்க்கையின் அனுபவத்திலே நான் சொல்றேன், நிறைய நேரத்தில் நிறைய பேர்கிட்ட இப்படி சொல்லி இருக்கிறேன். என் வாழ்க்கையின் ஓரத்திற்கு நான் போன பிற்பாடு ஒரு கட்டடத்தில் 4 கார்னர்ஸ் உண்டு, முக்கு உண்டு, 4 முக்கு. இந்த 4 கார்னர்ஸில் நம் அப்படியே அகப்பட்டது போல நிறைய நேரத்தில் என் வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அது வரைக்கும் நான் என்ன செய்தேன்னா, நண்பர்களை நாடினேன், பணத்தை நாடினேன், மருத்துவத்தை நாடினேன், அல்லேலூயா, எல்லாத்தையும் நாடினேன். எல்லாம் கைவிட்டு போன பிற்பாடு அப்புறம்தான் கீழே பார்க்குற நான் என்ன செய்தேன், மேல் நோக்கி பார்த்தேன். எங்கேயோ ஓட முடியல. யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கு? எங்கேயும் ஓட முடியல, மாட்டிக்கொண்டாய், சிக்கி கொண்டாய். இந்த சீஷர்கள் படகுலை நடு சமுத்திரத்திலே ராவேலையிலே புயல் காற்றிலே மாட்டிக்கொண்டார்கள். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க வசனம் 25 கவனியுங்கள். Look at verse 25. Shortly before dawn, Jesus went out to them walking on the lake. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலில் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். கவனியுங்கள், வசனம் சொல்லுகிறது அவர்கள் நிலைமை எப்படி இருக்குதுன்னா, புயல் காற்றிலே அவர்கள் படகளை மாற்றிக்கொண்டார்கள். ஒன்றும் செய்ய முடியாம உதவியற்றவர்களாக இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது இயேசு கடலிலே நடந்து வந்தார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? நம்ம ஆராதனை செய்கிற ஆண்டவர் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். கடலும் காற்றும் அவருக்கு கீழ்ப்படியும். அவரை தானே சிருஷ்டி கர்த்தர், அவர் உண்டாக்கினவர். அல்லேலூயா. என்னை பார், என் உருவத்தை பார், உன்னை பார், உன் அழகை பார். உன்னை உருவாக்கினது யார்? அவரே உன்னை உருவாக்கினார். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணும் போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் உருவம் என்ன என்று நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. என் உருவம் என்ன என்று நீர் அறிந்திருக்கிறேன். ஏன் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அவர் தானே என்னை உண்டாக்கினார். வேதம் சொல்லுகிறது ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கினார். அல்லேலூயா.
அவனை உண்டாக்கின பின்பு ஆண்டவர் என்ன செய்தாராம், அவனுக்குள்ளார ஜீவ ஆத்துமாவை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கினார், ஆதாமேன் விழா எலும்பை எடுத்து உண்டாக்கினார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் தானே என்னை உண்டாக்கினார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அவருக்கு அதிகாரம் உண்டு இல்லையா? டாக்டர்ஸ் ஒருவேளை அவர்கள் நம் சரீரத்தை அறிந்திருக்கிறார்கள், உண்மைதான், படித்திருக்கிறார்கள், ஆராய்ச்சி செய்து இந்த சரீரம் எப்படி கிரியை செய்து எல்லாவற்றையும் அவர்கள் ஆய்வு செய்து படித்து அவர்கள் ஞானத்திலே மிஞ்சின காரணத்தினால அவர்கள் சிகிச்சை செய்கிறார்கள், மருத்துவம் கொடுக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தான் உன்னை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவர் தான் என்னை உண்டாக்கினார், அவருக்கு தான் என்னை தெரியும். அல்லேலூயா. அதனால நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என் உருவம் என்ன என்று அறிந்திருக்கிறேன். அப்ப நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? ஆண்டவர் இயற்கையை படைத்தவர். If Jesus could walk on the waters, if he could walk in the sea, why could he walk in the sea? Because he is the creator God. He created the universe. He created you and me. He knows your frame. He knows who you are. Doctors do know well, but they have studied for it. Through experience, they may operate on you. They may give you the right medication. But here is a creator God who created you. He knows who you are and what is wrong with you. Put up your hand and say amen. I want you to build up your faith. Don't give up on the Lord. ஆண்டவரை விட்டு விடாதே, பற்றிக்கொள். என்ன அறியாம என் மனது எப்படி தெரியுமா தோண்டுகிறது? அவரே எப்படி ஒரு குரங்கு தெரியுமா, ஒரு குரங்கு வந்து தாவி எப்படி பிடிச்சிக்குதோ, இன்னொரு பிடி சொல்லுவாங்க, என்ன பிடியா, உடும்பு பிடின்னுவாங்க, பிடிச்சா விடாதுன்னுவாங்க. அட்டை பிடி தெரியுமா உனக்கு? நான் சின்ன பையனாக இருக்கும்போது இப்படி நாங்கள் காட்டிலெல்லாம் போய் விளையாண்டுட்டு வந்தால் நமக்கு தெரியுமே, நம்ம காலில் எங்கேயாவது ஒரு பகுதியில் அட்டை ஒன்று அது அப்படியே உள்ளுக்கு போயிடும், ஒரு ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, அட்டை மாதிரியோ அல்லது உடும்பு மாதிரியோ குரங்கு மாதிரியோ என்ன மாதிரினாலும் சரி, ஏதாவது ஒரு மாதிரியை ஆண்டவரை பிடிச்சிக்கோ. நீ பார்த்தியா, இப்போ உட்டனவன் மேலேயே தாவிடுவான், அப்படி இருக்கே எனக்கு. ஹல்லேலூயா. எப்படின்னா ஆண்டவரை அண்டிக்கொள். எல்லாரும் மாமின்னு சொல்லுங்க, ஒரு பாட்டு பாடுவோம். ஏசு 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 ராஜா, ஏசு 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 ராஜா. ஏசு ராஜா எங்க ராஜா? அவர் தங்க ராஜா. அல்லேலூயா. தங்க ராஜா. அல்லேலூயா. பாடுவோமா எல்லாரும்? சீக்கிரமா வாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் பாட வைக்கிறேன்னா, சத்தியத்தை கேட்டுட்டே இருக்கும் போது திடீர்னு சிந்தை எங்கேயாவது போகும், பார்த்தீங்களா? வா வா வா. அல்லேலூயா. பாடுவோமா எல்லாரும்? கைகளை எல்லாரும் தட்டி இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. நல்லா கையை தட்டி இயேசு ராஜா. ஒன் மோர் டைம். இயேசு 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 ராஜா. சுகம் வேணுமா? நல்லா கையை தட்டு, கவலையே படாத. இயேசு இயேசு ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு இயேசு இயேசு. அப்படியே சொல்லுங்க. பாடும் போது மகிழ்ச்சியோட சிரித்து கொண்டு பாடுங்க. ஆனா உள்ளத்துக்குள்ளார இயேசு வர்றபடிக்கு பாடுங்க. இயேசு 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 ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா.
இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா. அப்படியே கைகளை வேகமாய் தட்டிக்கொண்டு, கைகளை நல்லா தட்டிக்கொண்டு, அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்ல போறோம் இயேசு. தொடர்ந்து வசனத்தை கவனியுங்கள். வசனம் அங்கு சொல்லுகிறது, இயேசு வருகிறதை கண்டபோது அவர்கள் சந்தோஷப்படல. ஆனா அது என்னமாய் இருக்கும், அது ஒரு வேளை ஆவியோ மாம்சமோ. ஹல்லேலூயா. ஒரு பயம் வந்துருச்சு, பயங்கர பயம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ராத்திரி வேளையிலே திடீர்னு கடலில் நடந்து வர்றது போல இருந்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு தோற்றம். அவர்கள் இயேசு என்று அறியல, அவர்கள் ஆவேசம் என்று. they thought it was a ghost. shall we say hallelujah? பிரியமானவர்களே, ஆனாலும் வசனம் 27 கவனிங்கள். look at verse 27. what Jesus says, he says, take courage, it is I, don't be afraid. இயேசு உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு தன்னை அறிமுகப்படுத்தினார். தூரத்தில் இருந்தே அவருக்கு தெரியும், பயந்துட்டாங்கன்னு தெரியும். ஆமேன். Jesus knew that they were afraid. He's yet at a distance, and he understood their heart. They are afraid. பயந்திருக்கிறார்கள். அப்போது இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். பயப்படாதே, நான் தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ பயந்து கொண்டிருக்கிற. ஆண்டவர் சொல்றார், நான் தான், பயப்படாதே. உன்னுடைய புயல் காற்றின் நேரத்தில் நான் வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில அடிக்கிற புயல் காற்றின் நேரத்தில் நான் வந்திருக்கிறேன். பயப்படாதே என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. உடனே பேதுரு வசனம் 28 கவனிங்கள். Look at verse 28. Peter immediately rose his voice and said, Lord, if it is you, tell me to come to you on the water. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. 29ஆம் வசனம், இயேசு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், கம் என்று சொல்லிட்டார். Then Peter got down out of the boat, walked on the water and came toward Jesus. Shall we say amen? அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. So the Bible talks to us and it says that Peter walked on the water. பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவர் வான்னு சொன்னார், உடனே இறங்கி அவன் நடந்துட்டான். நல்ல கவனி. இன்று நம்முடைய தலைப்புக்கு தக்க ஆண்டவரை இருக்கமா பிடிச்சுக்கோ, அவர் வார்த்தையை பிடிச்சுக்கோ. இன்னைக்கு உன் கூட பேசும்படி அவர் பேசி கொண்டிருக்கிறார். கவலைப்படாத. இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறபடினாலே உனக்கு நிச்சயமா ஒரு அற்புதம் செய்வார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை கொடுங்க. பேதுரு கடலிலே நடந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுங்க. So what was this walk? பேதுரு கடலிலே நடந்தானே, அது என்ன நடை என்று உனக்கு தெரியுமா? அது விசுவாச நடை. அவன் விசுவாசித்தான், இயேசுவுடைய வார்த்தையை விசுவாசித்தான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால், இன்னைக்கு விசுவாசத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு போ. உன் வேலை இடத்துல உனக்கு பின்னால கிரியை செய்த ஆவியின் கிரியைகள், சில மனிதர்கள் உனக்கு விரோதமாய் பில்லி சூனியம் வைத்தார்கள். ஆண்டவர் சிலர் இடத்துல பேசுகிறார். உனக்கு விரோதமா நீ சந்தேகப்பட்டு கொண்டிருந்தாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு பின்னால கிரியை செய்கிற ஆவி. அல்லேலூயா. இன்னைக்கு நீ என்ன தெரியுமா செய்ய போற? இதுவரைக்கும் ஆபீஸ்க்குள்ளார நீனாக நடந்தாய், ஆண்டவர் இல்லாமல் நடந்தாய். ஆனா இனிமே நீ ஆண்டவர் கூட நடக்க போற. ஆண்டவர் கூட நடக்க போற. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பைபிள் ஒன்று எடுத்துக்கோ.
உன்னுடைய வேலை இடத்துக்குள்ளார நடக்கும் போது, ஆண்டவரே, பேதுரு படகுலை அவன் கால் எடுத்து வைத்து விசுவாசமாய் கடலிலே நடந்தது போல நானும் என் ஆபீஸ்க்குள்ளார விசுவாச நடக்க போறேன். ஆண்டவர் உனக்கு சொல்றார், கவலைப்படாத. உனக்கு விரோதமாக செயல்பட்டது எல்லாம் அங்கேயே சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும்னு சொல்றார். எல்லாரும் ஆமீன் 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 என்று 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருவை பாருங்கள், வசனம் 30 பாருங்கள். அவன் நடந்தான். பின்பு வேதம் சொல்லுகிறது, he walked in the water by faith, but then all of a sudden there is a turn of event. What happens? Look at verse 30. It says, but when he saw the wind, he was afraid and beginning to sink, cried out, Lord, save me. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னத்தை கண்டானா, வசனம் அங்கே சொல்லுகிறது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து போயிட்டான். அப்படின்னா அவன் இயேசுவையே பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. திடீரென்று மனுஷன் தானே, அவன் கண்கள் கீழே பார்க்கிறான் பாருங்க, கடல் கொந்தளிப்பை பார்த்துட்டா உடனே அவன் காலு அப்படியே தண்ணிக்குள்ளார போகிறதே அறிஞ்சிட்டான். தண்ணிக்குள்ளார போறதை அறிந்த பிற்பாடு அவன் கூப்பிடுறான், ஆண்டவரே என்னை ரட்சியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்றீங்க? Can you look at the spiritual meaning? Who is here today? You feel likewise. You are sinking. You are a sinking boat. Your family is sinking. Everything about you is sinking. உன்னை கொண்ட எல்லாம் அப்படியே தண்ணீரில் கடலில் மூழ்கி போவது போல மூழ்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தரோ சொல்லுகிறார், உன் விடுதலை காலம் வந்துருச்சு, நான் உன்னோடு இருக்க போகிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. How is the Lord going to help you? உன்னை எப்படி உதவி செய்ய போகிறார்? வசனம் 31 கவனிங்கள். Immediately Jesus reached out his hand and caught him. You of little faith, he said, why did you doubt? கவனித்து பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2-3 வார்த்தை இங்க முக்கியம். ஒண்ணு, உடனே என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் கையை நீட்டினார். நல்லா கவனி. ஆண்டவர் இந்த சபையில் நிறைய பேருக்கு உடனே அற்புதம் செய்ய போறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் கையை உன் வாழ்க்கைக்கு நேராய், உன் காரியங்களுக்கு நேராய், உன் புயல் காற்றுக்கு நேராய் அவர் நீட்ட போகிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்க இன்னைக்கு வசனத்தை எடுத்துக்கங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. Hebrews chapter 10 verse 23 says, let us all unswervingly to the hope we profess, for he who promised is faithful. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவு இல்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? all unswervingly அப்படின்னு சொல்லுகிறது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் அப்படின்னு வசனம் சொல்லு. எப்படி இருக்கணுமா? அசைவில்லாமல் உறுதியா இருக்கணுமா? இன்னைக்கு ரொம்ப பேர் நம்மளை வந்து சொல்லுவாங்க, என்னடா ஆண்டவர் என்னடா செஞ்சார், சர்ச்சுக்குன்னு போற என்னடா செஞ்சார். நான் சொல்றேன், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஒரு பாடல் பாடுங்க என் கூட. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். I just have 5 more minutes. Let's sing together. ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டேன், ஒருபோதும் கைவிடுவதில்லை. யாரெல்லாம் நம்புறீங்க? நல்ல கம்பீரமா பாடுன்னு. வாய் ஒன்று சொல்லுது, மனசு ஒன்று சொல்லுதுன்னு இருக்கக்கூடாது. பாஸ்டருக்கு பார்க்க உங்க வாய் தான் தெரியும், ஆண்டவருக்கு உங்க வாயும் தெரியும், உங்க மனசும் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்றீங்க, எப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கா ஏமாத்துறதுக்கு? ஒரு வழியும் இல்லை. அவரிடத்துல எல்லாம் எப்படி இருக்குதான்? அம்மலமா இருக்குதான். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பாடுவோமா? உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டே. கையை நல்லா தட்டுன்னு. உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. என்னை காலமெல்லாம் காத்து கொண்டே. என்னை காலமெல்லாம் காத்து கொண்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டேன். சொல்லுங்க, உம்மை நாம் நல்லா கையை தட்டி உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டேன். மகனாக மகளாக அப்பா என்றறிக்கும் உரிமையை எனக்கு தந்தே. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. ஐயா, உரிமையை எனக்கு தந்தே. ஐயா, உரிமையை எனக்கு தந்தே. அப்படி போடு. உம்மை நம்பி உந்தன் பாதம் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டேன். சொல்லுங்க, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் உன்னை கைவிட்டுட்டார், நீ நம்பினோர் எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் உன்கிட்ட மெல்லிய குரலிலே சொல்லுவார், நான் உன்னை கைவிட மாட்டேன் மகளே, என் ராசாத்தியும் உன்னை கைவிட மாட்டேன், என் செல்வமே உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் அவர் ரொம்ப நல்லவருங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். என் கூட ரொம்ப சீக்கிரமா நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸில் சொல்கிற வார்த்தையை கேளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வசனம் 19 22 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வசனம் 19 22 வரைக்கும் சரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 வசனம் மட்டும் பார்க்கலாம். 19 20ஆம் வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளார பயத்தோடு, அதாவது தேவ பயத்தோடு வரணும். ஆனால் நீங்கள் எப்படி வரணுன்னா, ஆண்டவர் சமூகத்துக்குள்ளார பயமில்லாமல் தைரியமாக வரணும். நான் அவருடைய பிள்ளைன்னு வரணும். உங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தாக்கா பயந்துக்கிட்டே வருவீங்க. இல்லைன்னா அப்பாவை பார்க்குறதுக்கு எப்படி போவீங்க? பிள்ளையாக போவீங்க. போக மாட்டீங்க. மற்றவன் பயந்துட்டு வருவான். டே எங்க அப்பாடா, சந்தோஷமாக வருவேன். எல்லாரும் மாமீன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். வசனம் 19 20 கவனிங்க. Therefore brethren, having boldness to enter the holiest by the blood of Jesus, by a new and living way which he consecrated for us through the veil that is his flesh. வாசியுங்களுமா, கேட்போம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை, ஒரு புதிய மார்க்கத்தை நமக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஆலயத்தில் உள்ள திரைச்சீலை கிழிந்தது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் அவர் நமக்கு செய்த புதிதும்
ஜீவனுமான மார்க்கம் அப்படின்னு வேதம் சொல்லு. இதை எப்படி செய்தார்னா, அவருடைய இரத்தத்தினாலே அவர் நமக்கு செய்தார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அறிகிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. இதுக்கு சீக்கிரமாய் ஒரு உதாரண வேத வசனம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 5-13 வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரோமர் அதிகாரி, 100க்கு அதிபதி, இவன் ஒரு என்னன்னு சொல்லுவோம்னாக்கா ஒரு ஜென்டைல், அதாவது ஒரு ரோமன் இல்லையா, அதனால புறஜாதி என்று நாம் சொல்லுவோம். ஆமேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். இவன் எப்படி வாரானா, இயேசுகிட்ட வாராங்க. இவன் ஒரு புறஜாதி, இவன் ஒரு யூதன் கூட இல்லை, ஒரு கிறிஸ்தவன் கூட இல்லை. அவன் ஆண்டவர் இயேசுகிட்ட வாரான். இன்னைக்கு நான் உன்கிட்ட ஏன் இந்த கதையை சொல்ல பார்க்கிறேன்னா, இயேசுகிட்ட நீ தைரியமா வா, ஏன்னா நீ அவர் பிள்ளைன்னு சொல்றேன். அவர் பிள்ளையே அற்றவர்கள் வந்த போது கூட இயேசு பதில் கொடுத்தார்னா, ஏன் உனக்கு பதில் கொடுக்க மாட்டார்? நிச்சயமா இயேசு உனக்கு பதில் கொடுப்பார். 100 அதிபதியை பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, ஒரே ஒரு வசனத்தை எடுக்க போறோம். Look at Matthew chapter 8 and verse 8. Lord, I do not deserve to have you come under my roof, but just say the word and my servant will be healed. அவன் விசுவாசத்தில் வாரான். இயேசு கிட்ட வந்து அவன் என்ன சொல்லுகிறான்? 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது ஏன் வேலைக்காரன் சொஸ்தம் ஆவான் என்று சொல்லுகிறான். வலது கை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை பாடுவான். அந்த பாடு, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் மாறி போகும். சீக்கிரம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வலது கையை உயர்த்தி, எங்க வாழ்க்கை எல்லாம் மாறுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். கையை தட்டி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகு, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகு. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எல்லாரும் அப்படியே பாடுங்கள். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், சுருக்கமாக தலைப்பை மட்டும் நான் சொல்லி உங்களை என்னோடு கூட ஜெபத்திலே நடத்தும்படி விரும்புகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் நம்முடைய அடிப்படையான வசனம். அந்த வசனத்தின்படி நாம் இரண்டாவதாக கற்றுக்கொள்கிறோம். Hold firm to your hope. உங்கள் நம்பிக்கையை உறுதியாய்
பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. பற்றி கொள்ளுங்கள், உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, let us hold fast the confession of our hope without wavering, for he who promises is faithful. தமிழில் பார்க்கிலும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவு இல்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையாய் இருக்கிறாரே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நாம் என்ன என்று கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்முடைய ஆண்டவர் அவர் நமக்கு நிச்சயமாய் நல்லதை செய்வார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பைபிளில் ஆபிரகாம் சாராளை பார்க்குறீங்க. அவர்கள் எப்படி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். அல்லேலூயா. சாராள் நகைத்தாள், ஆனாலும் பிரியமானவர்களை விசுவாசித்தாள். அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை எடுங்க ஆபிரகாமை குறித்து. பைபிளில் ஆபிரகாமை குறித்து ஒரு வேத வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. ஆபிரகாம் பேரை சொல்லுது. ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 20 and 21. ரோமர் 10ஆம் அதிகாரம், மன்னிக்கின்ற 4ஆம் அதிகாரம் 20-21 வசனம். Yet he did not waver through unbelief regarding the promise of God, but was strengthened in his faith and gave glory to God, being fully persuaded that God had power to do what he had promised. Shall we say amen? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அசைவு செய்ய அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நல்லா கவனிங்க. நிறைய வரும், ஏதாவது பிரச்சனைலாம் வரும். ஆனால் கவலைப்படாத, நல்லா பிடிச்சிக்கோ. எப்படி பிடிச்சிக்கோ? உடும்பு மாதிரி பிடிச்சிக்கோ, அப்படியே கவுன மாதிரி பிடிச்சிக்கோ, விடாத. அப்பாவை பிடிச்சிக்கோ. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உனக்கு நிச்சயமாக பெரிய காரியம் செய்வார். ஸோ ஃபைனலி ஐ வில் ஆல்சோ ஸ்பீக். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி உங்கள் கூட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களே ஆசீர்வதிப்பார். எபிரேயர் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் வசனம் 24-25. என்கரேஜ் ஒன் another டெய்லி அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வசனத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஒருவருக்கு ஒருவர் தினமும் உற்சாகப்படுத்துங்கள். வசனத்தை கவனியுங்கள். Look at verse 24-25. It reads like this, and let us consider how we may spur one another on toward love and good deeds, not giving up meeting together as some are in the habit of doing, but encouraging one another, and all the more as you see the day approaching. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரே ஒருவர் கவனித்து, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதால் இவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம் என்று வேதவசனம், புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே, சபை கூடி வருகிறதை சில பேர் விட்டு விடுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வர ஒரு பழக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அதில் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வராமல் இருந்தால் கூட மனசில் ஒரு குற்ற நெஞ்சு இல்லாமல் அப்படியாய் வராமல் இருந்து விடுகிறார்கள். ஆபத்து வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது பிரியமானவர்களை கர்த்தர் உடனே பதில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார்கள். அப்படி அல்ல. நீ ஒரு தீர்மானம் பண்ணுன்னு, ஆண்டவரே உண்மை நம்பி இன்னைக்கு நான் போகிறேன், நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்கள் என்னை விடவே மாட்டீங்க. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நாளும் என்னை விட மாட்டீங்க. விடுவாரா கர்த்தர்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை விட மாட்டார், உன்னையும் விட மாட்டார். ஆமீன். எல்லாரும் எந்திரிச்சு நிற்க போகிறோம். சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன செய்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். வாருங்கள் என்னோடு